உலகிலேயே மிகவும் பழமையான பண்பாடுகளையும் பழமையான நதிகளையும் கொண்ட ஒரு ஆழ்ந்த ஆன்மீக தத்துவத்தை ரகசியமாக கொண்ட ஒரு தேசம் பாரத தேசம். அந்த பாரத தேசத்தில் புனிதமான நதிகளாம் கங்கை, யமுனை, சரஸ்வதி. இந்த நதியில் சங்கமமாகக்கூடிய அந்த இடம்தான் பிரயாக்ராஜ். அந்த பிரயாக்ராஜில் 2025 வருடம் தை மாதம் ஜனவரி மாதம் கும்பமேளா ஆரம்பமாகி அங்கே நடைபெற்றது. 45 நாட்கள் நடைபெற்றது. அந்த கும்பமேளா மிகவும் சிறப்பாக குறிப்பிடத்தக்க 144 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு மகா கும்பமேளா என்று அழைப்பார்கள். 12 வருடங்களுக்கு வரக்கூடிய ஒரு கும்பமேளாவை அலகாபாத்தில் முழுமையான கும்பமேளா என்று கூறுவார்கள். 6 வருடங்களுக்கு ஒரு முறை வர கும்பமேளாவை அர்த்த கும்பமேளா என்று கூறுவார்கள். அப்படி அலகாபாத்தில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்த கும்பமேளா 12 முறைகள் வந்தால் 144 வருடங்களாகும். 1880 நடைபெற்ற கும்பமேளா இப்பொழுது 2025 ஜனவரியில் மீண்டும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பொதுவாக கும்பமேளா நடைபெறக்கூடிய 4 முக்கியமான இடங்கள் ஹரித்துவார், அலகாபாத் என்று அழைக்கக்கூடிய பிரயாக்ராஜ், உஜ்ஜைன், நாசிக். இந்த 4 இடங்களில் கும்பமேளா நடைபெறும். மகாவதார் பாபாஜி கும்பமேளாவோடு நெருங்கிய தொடர்புடைய ஹிமாலயன் யோகியாக கருதப்படுகிறார். லாகிரி மகாசேயர் 1885 காலங்களிலும் 1880 காலங்களிலும் நடைபெற்ற கும்பமேளாவில் அந்த 144 வருடங்களுக்கு முன்பாக நடைபெற்ற 1880 1885-86 ஆரம்பத்தில் நடைபெற்ற கும்பமேளாவிலும் மகாவதார் பாபாஜியை பிரயாக்ராஜில் சந்தித்திருக்கிறார். மகாவதார் பாபாஜியை ஹிமாலயத்தில் 1861 பாபாஜி குகை என்று இன்று எல்லோரும் அழைக்கக்கூடிய அந்த துனாகிரி மலையில் இருக்கக்கூடிய குகையில் மகாவதார் பாபாஜியை லாகிரி மகாசேயர் சந்தித்து கிரியா யோக தீட்சை பெற்றார். அதன் பிறகு நடைபெற்ற கும்பமேளாக்களில் மகாவதார் பாபாஜியை தொடர்ந்து அவர் சந்தித்திருக்கிறார். அதை பற்றிய குறிப்புகளையும் அவர் தன் சீடர்களுக்கு விரிவாகவே சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு முறை லாகிரி மகாசேயர் தன்னுடைய இல்லத்தில் காசியில் இருக்கும் பொழுது சுவாமி யுக்தேஸ்வரர், கேசபானந்த் மகராஜ், பிரணபானந்தா, இன்னும் நெருங்கிய சீடர்களாக இருக்கக்கூடிய அந்த யோகிகளோடு அமர்ந்திருக்கும் போது மகாவதார் பாபாஜியை பற்றியும் கும்பமேளாவை பற்றியும் அவர்களிடம் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பிறகு வந்த கும்பமேளாவில் சுவாமி யுக்தேஸ்வரர் பிரயாக்ராஜிற்கு செல்கிறார். அங்கே அவர் இந்த பழமையான முறைகளையும் கங்கை, யமுனை, சரஸ்வதி நதியினுடைய சங்கமத்திலும் தீர்த்தமாடுகிறார். மிகவும் நீண்ட நதியாக இருக்கக்கூடிய கங்கையின் நதிக்கரையோரமாக சுவாமி யுக்தேஸ்வரர் நடந்து நடைபயணமாக அங்கே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆலமரத்தின் அடியிலே ஒரு ஒளிபொருந்திய மகான் அமர்ந்திருப்பதை கண்டார். அவர் அதன் அருகாமையில் சென்று பார்க்கும் பொழுது அங்கே மிகவும் அற்புதமான ஒரு தெய்வீக நிகழ்வு நடைபெற்றது. சுவாமி யுக்தேஸ்வர் அவர்களை முதலில் சுவாமி என்று அழைத்தவர் மகாவதார் பாபாஜி தான். அவரை அழைத்து சுவாமி யுக்தேஸ்வரை மகாவதார் பாபாஜி அழைத்து சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும்
மேற்கத்திய நாடுகளில் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய முறையாக இருக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த யோகியாக கருதக்கூடிய ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்த வாக்குகளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையையும் ஒப்பிட்டு ஒரு ஆழ்ந்த ஞான உணர்வை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கருத்துக்களை பொக்கிஷமாக கொண்ட ஒரு சிந்தனையை எழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூலை நீங்கள் எழுத வேண்டும் என்று கூறுகிறார். சனாதன தர்மத்தையும் உண்மையை பற்றிய விஷயத்தையும் அந்த நூலில் நீங்கள் குறிப்பிட வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதமாக இதை எடுத்து நீங்கள் செய்யுங்கள் என்று மகாவதார் பாபாஜி சுவாமி யுக்தேஸ்வரிடம் கூறுகிறார். சுவாமி யுக்தேஸ்வர் ஏற்கனவே மகாவதார் பாபாஜியை பற்றி லாகிரி மகாசையரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்ததால் குருவை வணங்கி இதை குருவினுடைய ஆணையாக ஏற்று குருவின் ஆசீர்வாதமாக ஏற்று சுவாமிகள் கூறியபடி நான் அந்த நூலை எழுதுகிறேன் என்று அவர் அதன் பிறகு கைவல்ய தரிசனம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். அந்த கைவல்ய தரிசனத்தில் இந்த இயற்கை பிரபஞ்சத்தில் இயங்கக்கூடிய கோள்களினுடைய சஞ்சாரத்தின் நிலைகளில் அவர் ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கின்றார். முழு பிரபஞ்சமும் எப்படி இயங்குகிறது என்பதை பற்றிய ஒரு ஆழ்ந்த கருத்தை விளக்கமாக கூறுகிறார். அதன் பிறகு ஒரு ஜீவன் இங்கே ஜனித்து பிறந்து அந்த பிறப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். அதே போல் இறைவனை அடைவதற்கான சாதனா முறைகளில் இருக்கக்கூடிய இயம நியமங்களை பற்றி தெளிவாக விளக்குகிறார். அதன் பிறகு மோட்சம் முக்தி அடைவதற்கான கைவல்ய நிலையை அடைவதற்கான வழியை குறிப்பிடுகிறார். இப்படி தெய்வீக ரகசியங்களை கொண்ட ஒரு நூலை சமஸ்கிருதத்தில் கைவல்ய தரிசனம் என்று அவர் அற்புதமாக வடித்தெடுக்கின்றார்.